அன்புள்ளம் கொண்ட வியாசு டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூன் மாத ராசி பலன்களை பத்தி பார்க்க போறோம். ராசி பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு, எந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சூரிய பகவானவர் ரிஷப ராசியில சஞ்சரிக்கிறார். ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி புதன் பகவான் ரிஷப ராசியிலே இருக்கார். அதே மாதிரி ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி ஜூன் 18ஆம் தேதிக்கு அப்புறம் கடக ராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பயிற்சி, அதாவது இரண்டு புதன் பயிற்சிகள் நடக்க போகுது. அதாவது வாரம் வாரம் அப்படிங்கிற மாதிரி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி புதன் பகவான் மாற போறார், 10 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்று இருந்தாலும் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார். சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார். அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சனி பகவானவர் மீன ராசியிலே இருக்கார். குரு பகவான் பயிற்சியான வாக்குல அப்படியே மிதுன ராசியிலே இருக்கார். சுக்கிர பகவானவர் ஜூன் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது மே மாசம் 31ஆம் தேதி சாயங்கால நேரத்துல மேசத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதனால ஜூன் ஃபுல்லாவே சுக்கிர பகவானவர் மேசராசியிலே சஞ்சரிக்கிறார். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக பயிற்சி நாட்களும் அந்தந்த கிரகங்கள் இருக்கும் இடங்களும். இதனால என்ன நிகழ்வுகள் உலக ரீதியா நடக்கும்னா, அரசாங்கத்துல ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும். அதிகாரப்பூர்வமான, அதாவது இதை நீங்க செஞ்சே ஆகணும் மக்கள், நல்ல திட்டங்கள், ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பென்ஷன் ஸ்கீம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதெல்லாம் இருக்கு. பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க. சோ இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம். அதாவது இந்த உலகத்துக்கு ஏத்தாப்புல இப்படி மாத்திக்கிட்டாதான் நம்மளுக்கு பேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எல்லாம் மாறுவாங்க. சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, ராசியிலே சனி பகவான் போறாரு அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. இந்த நேரத்துல உங்களுக்கு தேவையில்லாற்ற வீண் தடுமாற்றங்களும் வீண் விரயங்களும் வரும் அப்படிங்கிறத மனசுல கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி குழப்பங்கள், தேவையற்ற குழப்பங்கள், அதாவது இவங்க எதை சொல்றாங்க அவங்க அதை சொல்றாங்க, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் வருமே ஒழிய உங்களை முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையில இந்த நேரத்துல உங்களுக்கும் சிந்தனை வராது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் சிந்தனை வராது. நல்ல குரு உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அதாவது குருனா என்ன, நல்ல யோசனை சொல்றதுக்கு ஒரு ஆள் இந்த நேரத்துல இல்லையே அப்படின்னு தடுமாறக்கூடிய நேரம். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத உங்க வாயால, குறிப்பா நீங்க பேசுறதுனாலே பாதி பிரச்சனை வரும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தந்தையின் உடல்நிலை மிக மிக கவனமாக இருக்கணும். வருமானம் இந்த மாதம் ரொம்ப பற்றாக்குறைக்கு உள்ள சூழ்நிலைக்கு கொண்டு வரும். ஏன்னா ராசிக்காரில் செவ்வாய் கேதுவின் நினைவு உங்களுக்கு தேவையற்ற, அதாவது வருமானம் பார்க்குற இடத்துக்கு 2-6-10 இயங்கும். 2-6-10 வந்து சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே சண்டையே வரக்கூடாது, சண்டையும் வரக்கூடாது, ஏமாற்றமும் வரக்கூடாது. ஸோ இது ரெண்டுமே அங்கே வேலை செய்யுதுங்கும் போது என்ன ஆகும், தேவையற்ற இழப்புகள் வரும் அப்படிங்கிறது. அதாவது வீண் அவசரப்பட்டு குடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவர்களாக இருந்தால் அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேனே அப்படின்னு யோசிக்க கூடாது. சரிங்களா? இந்த நேரத்துல அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கூட்டாளிகள் சார்ந்த அமைப்பு, ராசிக்கு 4ஆம் இடத்துல குருபவன் இருக்கிறனால தொழில கூட்டாளிகளால அமைப்பு வந்து நல்ல முறையில சப்போர்ட்டிவாவே இருந்தாலும் உங்களுக்கு கோச்சார ரீதியாக நேரம் 10ஆம் இருக்கிறதுனால ஜனனகால ஜாதகமும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, அதாவது 10ஆம் இருக்கிறது சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஒரே அடியா க்ளோஸ் பண்ணிடும். ஜனனகால ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும் பட்சத்தில் ஏதோ பரவாயில்ல தப்பிச்சோம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வந்துடும். அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பால், வாகனம் சார்ந்த அமைப்பால் நல்ல யோகம் உண்டு. இந்த நேரத்துல வருமானத்துக்கு அது மூலியமா தான் வருமானம் வறுமையா ஒழிய வேற ரூபத்துல வருமானம் வராது. சரிங்களா? அதே மாதிரி வாகனம் சார்ந்த அமைப்புல புதிதா 2வது வாகனம் வாங்குறேன், அதாவது இன்னொன்னு வந்து பண்றேன் செய்யறேன், புதுசா நான் ஆரம்பிக்கிறேன், கட்டடம் கட்ட போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா கட்டடம் கட்டலாம். புதிதா வாகனம் வாங்க போறேன் தாராளமா வாங்கலாம். ஏன்னா அதெல்லாம் செலவு தானே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனா கோல்டு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்ல வந்து ரொம்ப கவனமா வாங்கணும், ஏமாத்திடுவாங்க எல்லாரும். சரிங்களா? நல்ல நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக இருந்தால் மட்டும் கோல்டு சார்ந்த அமைப்பை ஸ்டெப் எடுங்க. இல்லாட்டி தேவையில்லாம அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு புலம்பாதீங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த அமைப்பு, இந்த மாதிரி நான் மியூச்சுவல் அங்கே போட்டிருக்கேன், ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு, இந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு, இந்த மாதிரி எல்லாம் அவசரப்பட்டெல்லாம் ஸ்டெப்பே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா இந்த நேரத்துல ஒரேடியா உங்களை க்ளோஸ் பண்ணி விட்டு போயிடும். ஏன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல, செவ்வாய் கேது 2-5-10 தொடர்பு இயல்பாவே வருங்கிற அமைப்புல அது பாதிப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன்.
அதே மாதிரி இந்த சூரியனோட பயிற்சி ராசிக்கு 4ஆம் இடத்துல வருது, குரு அஸ்தமனப்படுத்துது. அப்படிங்கும்போது உங்க ராசிநாதன் அஸ்தமனம். இந்த நேரத்துல உங்களுக்கு உடல் சார்ந்த அமைப்புகள், தேவையற்ற உடல் சுமைகள் வரக்கூடாது. தேவையற்ற உடல் சுமைகளும் இங்க பல் சார்ந்த அமைப்பு, எலும்பு சார்ந்த அமைப்பு, ரத்தம் சார்ந்த அமைப்புல பாதிப்பு உள்ளவர்கள் இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பல்ல பாதிப்பா இருந்துச்சுன்னா பல்ல எடுத்துருவாங்க, வேற எதுவும் இல்லை. எலும்பு பாதிப்பா இருந்தா அது உடஞ்சிடும், இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம். ரத்த சோகை சார்ந்த அமைப்பு, பிரஷர் சார்ந்த அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பிளட் கிளாட் ஆகிறவங்க, ரத்தம் முறையாம இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பாதிப்பு இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத நான் இந்த இடத்துல முக்கியமா பதிவு பண்றேன் எல்லாருக்குமே. சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் கேதுவின் இணைவானது உங்களுக்கு பல வகையிலும் இம்சைகளை தர மாதிரி இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் பாதிப்பு தர மாதிரி இருக்கும், ஏமாற்றம் அடைகிற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புகள்லாம் சிறிது சிறிது பாதிப்புகள் வந்து விலகும். அதெல்லாம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புன்னு பார்க்கும்போது 7ஆம் அதிபதி வந்து ஃபர்ஸ்ட் மிதுனத்திலையும், அதாவது ரிஷபத்திலையும் மிதுனத்துல ஆட்சி பெற்று அப்புறம் கடகத்துக்கு போவாரு. மிதுனத்துல ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் அஸ்தமனமா இருக்காரு, கேந்திராதிபத்திய தோஷத்தோட இருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது. கணவர் மனைவியருக்கிடையே வீண் வாக்குவாதமும் சண்டைகளும் நிகழத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காம ரொம்ப ரொம்ப அமைதியா நிதானமா இருந்து தேவையற்ற வாதங்களை குறைத்துக் கொள்வது. நீங்க தான் தேவையில்லாம வாதம் பண்ணுவீங்க, அவங்க சைடு எதுவுமே இருக்காது. தேவையற்ற வாதங்களை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. பூமி ரீதியாக, தொழில் வாகனம் ரீதியாக, கால்நடை சார்ந்த அமைப்பாக சகலவித ஏற்றத்தையும் இந்த மாசத்துல உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ஏஜென்டா இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம்னு பார்த்தா எலும்பு சார்ந்த அமைப்பு, பல் சார்ந்த அமைப்பு, வருமானம் சார்ந்த அமைப்பு, குடும்பம் சார்ந்த அமைப்பு, தந்தையின் உடல்நிலை சார்ந்த அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்போ ஒரு 5-6 விஷயம் சொல்லியிருக்கேன்னா 5-6 விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த 5-6 விஷயமுமே உங்களுக்கு கடுமையா பாதிக்கும். தந்தையின் பொறுப்புகளை இந்த நேரத்துல நீங்க சுமக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட பாரத்தை நீங்க சுமக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி உங்களாலேயே குடும்பம் சதஞ்சு போகும். பல் சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு, எலும்பு சார்ந்த அமைப்புகள் பாதிப்பு, இதெல்லாம் உடல் சார்ந்த அமைப்புல தான் பாதிப்பு ஒழிய வேற எதுவும் வராது, பெரிய லெவல்ல பாதிக்காது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சூரியன் வர்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் தொழில்ல கூட்டாளிகளின் உறவு நல்ல நிலையில இருக்கும். எப்படி தெரியுமா? நீங்க இதை பண்ணிட்டீங்க, இந்த ஒரு வேலையை மட்டும் பார்த்துட்டா நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஊக்கம் கொடுப்பாங்க. அந்த வேலையை பார்த்தா சக்சஸா ஃபெயிலியராங்கிறத 1க்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுங்க. அவசரப்பட்டு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வேலை முடிஞ்சு வச்சு. எதையுமே இழந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை, இழக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறத எல்லாமே கொடுக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல வீண் விரயங்கள் அதிகமா நடக்கும். சுப செலவுகளா பண்ணலாம், ஆனா சுப செலவுகளா உங்களால பண்ண முடியாது. அதாவது இந்த நேரம் தான் எப்படின்னா, கட்டடம் கட்டுறேன், நான் லேண்டு வாங்குறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன்னு ஒரு ப்ராப்ளத்துல போய் மாட்டேங்க. பழைய வண்டி வாங்குறேன், புது வண்டியோட பழைய வண்டி வாங்குறது இந்த நேரத்துல யோகமான பலன்களை தரும். அதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் லாபகர சூழ்நிலையும் தர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு கணவன் மனைவி இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரிங்களா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பூமி சார்ந்த அமைப்பு, தொழில் சார்ந்த அமைப்பு எல்லாத்தையும் பன்மடங்கு ஏற்றத்தை தரும். ஏன் உங்களுக்கு மட்டும் சாதகமா சொல்றேன், உங்க ராசி நட்சத்திராதிபதி ராசியில சஞ்சரிக்கிறார், அப்ப மொத்த ராசியுமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். மீன ராசியை பொறுத்தவரையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. அதாவது நீங்க வந்து எடுக்கிறது தான் முடிவுகள் அப்படிங்கிற மாதிரியே மாறும். அதே மாதிரி இந்த நேரத்துல வீண் விரயங்களும் மருத்துவ செலவுகளும் நடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். திருமண மாணவர்களுக்கு இதை நான் சொல்லல, 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு யோகம் இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கும் இதை நான் சொல்ல, திருமண மாணவர்களுக்கும் நான் இதை சொல்ல. 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு, அதாவது எப்படின்னா, ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க, ஆல்ரெடி கல்யாணம் ஆகி மனைவியோ கணவனோ இழந்தவங்களுக்கு இந்த நேரத்துல 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு யோகம் நல்ல முறையில வேலை செய்யும். வாழ்க்கை இழந்தவர்களுக்கு மீண்டும் வாழ்க்கையை ஆரம்பித்து தருவதாக இந்த சனிபவன் வராரு. சோ அதுல ஒரு பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சூரியனின் 4ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு முழு சப்போர்ட். குருவோட இணையறனால 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட இணைவதால உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல வேலை பார்க்குற இடத்துல ஒரு பையனை உங்களுக்கு பிடிச்சி போய் திருமணம் சார்ந்த அமைப்பு, இல்ல உங்களுக்கு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சி போய் திருமணம் சார்ந்த அமைப்பு, அதாவது 2ஆம் திருமணம் அந்த கேட்டகரியில உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? அதாவது 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு, அது மூலியமா குழந்தை இல்லாட்டி வேற ஏதாவது உறவுகள், இந்த மாதிரி அமைப்புகள்ல வர்ற அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்குமே ஒழிய மற்றபடி பாசிட்டிவான விஷயங்களை பத்தி, பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த பாசிட்டிவான விஷயம் யாருக்கு நடக்கும்னா, நெகட்டிவா ஆல்ரெடி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரிதான் இருக்கு. பாசிட்டிவா வாழ்றவங்களுக்கு எப்படி இருக்கும், தேவையில்லாத வீண் மருத்துவ செலவு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை தொழில்துறையினர் நல்லா இருக்கும். கணக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு, அக்கௌண்ட் சார்ந்த அமைப்பு, வரவு செலவு சார்ந்த அமைப்பு, கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க, மீடியா துறையில இருக்கிறவங்க, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே நல்ல பீக்குக்கு போகும். மக்களின் ஆதரவு, குடும்பத்தோட சப்போர்ட் எல்லாமே நல்ல முறையில கிடைக்கும். இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புல தட்டி தட்டி போய்கிட்டு இருக்கும். இதுதான் உங்களுக்கு மைனஸ் இந்த இடத்துல. இந்த மாசம் வந்து திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு தட்டி தட்டி போகும். எப்படா மேரேஜ் ஆகும் அப்படின்னு வெக்ஸ் ஆகி போவீங்க. அதை பத்தி சிந்தனை பண்ண வேண்டாம். அதே மாதிரி நண்பர்களுமே இந்த நேரத்துல துரோகிகளா மாறுற தன்மை இருக்கும். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். இவன் தான் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன், இவன் தான் நம்ம லைஃபை கெடுத்துக்கிட்டு இருக்கேன், இவனைத்தான் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியுமே ஒழிய உங்களால மாத்திக்க முடியாது. காரணம் என்ன? ராசியில சனி பகவான் போறாரு. உட்பட்ட நபர்களோடய புழங்கிக்கிட்டு இருக்கணும், வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விதி. அப்படிங்கிற போதில ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கைகூடும். மனை சார்ந்த அமைப்பு, வீடு எதுவும் புதுசா கட்டணும், அதுவும் லோன் போட்டு கட்டணும். ராசியில சனி பகவான் போறாரு பாத்தீங்களா? அப்ப கடனாளி ஆக்கணும். லோன் போட்டு கட்டணும்னு நினைச்சா இந்த நேரத்துல கட்ட முடியும். கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுறவங்களும் இந்த நேரத்துல இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா, ராசியில சனி பகவான் போகும்போது கடனாளியா இருக்கணும். அப்படி கடனாளியா இருந்தா ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு தன்மையில கடனாளியா இருக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி இந்த நேரத்துல புதுசா உங்களுக்கு பாதிப்பு இல்லை, நல்ல விஷயங்கள்னு பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருப்பீங்க. முன்னேற்றத்தை நோக்கி போக்குவீங்க. வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு, அதாவது புதுசா பைக் வாங்குறேன், புதுசா கார் வாங்கினேன், புதுசா வீடு கட்டுறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில போறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நீட்டா வேலையாகிட்டு இருக்கும். இல்ல நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு போறவங்களுக்கு தொழில்துறை முதற்கொண்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு யாரையும் நம்ப வேண்டாம். இந்த நேரத்துல உங்களுக்கு யாரோட உதவியும் கிடைக்காது. இதுதான் உங்களுக்கு மைனஸ். அதை மட்டும் பாத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.